பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன பேச இருக்கிறார்? தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்ல, கர்த்தர் இல்ல, கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி மதிக்கெட்டவன், புத்தி பேதலிச்சவன், புத்தி இல்லாதவன் தான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எதுக்கு அப்படி சொல்றான்? காட் சொல்றத அவன் அக்செப்ட் பண்ணாம அவன் சொந்த இஷ்டத்தின் சுயத்துல ஓடுறதுக்கு, அருவருப்பான கிரியைகளை செய்யறதுக்கு, கெட்டது செய்யறதுக்கு, அந்த மாதிரி. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தரை தேடி நீதியின்படி நடக்க, கர்த்தரை தேடி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று, கர்த்தரிடத்திலிருந்து உழைக்கிறதுக்கு நமக்கு பலனை கொடுத்து, சுகத்தை கொடுக்க, இன்னும் போனா நித்தியத்துக்கு நேராக நம்மளை அழைத்து செல்ல, நமக்கு எல்லாத்துக்கும் உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவ்வளோ பெரியவரா இருந்தோம். பரலோகத்துல இருந்து அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குங்க. மனுபுத்திரரை கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லோரும் இது என்ன வழி சொல்லுதோ அதுபடி யாரும் செய்யறதில்லை. ஏகமாய் கெட்டு போனாங்க. கெட்டு போனாங்க. இந்த கேஸ் அவங்கவுங்க சுயத்துக்கு போனாங்க. அவங்க மனசு சொல்றது, இது சொல்றது, மனசு சொல்றது கேளுங்க. அது மனசு இன்னொருத்தனை கெடுத்து வாழும் அப்படின்னு சொன்னா அது கேட்காதீங்க. எல்லோரும் வழி விலகி என்னை ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஏன் நன்மை செய்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பரிசுத்தாவி வேதாகமும் நன்மை செய்கிறவன் யாருமே இல்லைங்க. ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யறானா அது பின்னாடி ஒரு ஆதாயம் இருக்கும். ஆதாயம் இல்லாமல் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல அக்கிரமம் செய்கிறவனுக்கு என்ன சொல்ல, அறிவே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்களே. அப்பத்தை எப்படி அப்பத்தை எப்படி பட்சிக்கிறாங்க? அந்த மாதிரி என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அவர் உண்மையான தேவன் யார் என்று அவங்க பார்த்து தொழுது கொள்றதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரு. அங்க எல்லாரும் தத்தளிச்சு பயப்படுறாங்க ஆண்டவரோட வருகைக்காக. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரு. தேவன் அவர் நீதி செய்கிற, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த சத்தியத்தின் பாதை, இந்த நீதியின் பாதையில் நடக்கிறவரோடு இருக்கிறாரு. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான எல்லோராலும் கைவிடப்பட்டு சிறுமை, ஒரு ஏழை,
புரியும்படி சொல்லணும்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ஏழைக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி, நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். உங்களுக்கு யாராவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாங்க, ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, அலட்சியம் பண்ணினீர்கள். உங்களிடத்துல ஆண்டவர் அவங்க மூலியமா ஏதோ பேச இருந்தாங்க. நீங்க அதெல்லாம் அலட்சியம் பண்ணீங்க. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இங்க இஸ்ரவேல் அப்படின்னா இஸ்ரேல் பீப்புள் இல்ல. தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றாங்க. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சியோன் பர்வதம், சியோன் மலையில தேவன் இறங்கினார். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சியோனிலிருந்து தேவ ஜனங்களாகி உங்களுக்கு ரட்சிப்பு வரட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் அவருடைய ஜனங்கள் சிறைப்பட்டிருக்கிற என்னென்ன மனதுல இல்ல உள்ள இருக்கிற ஏதோ டிப்ரெஷன்ல, ஏதோ கடன்ல, ஏதோ பலவீனத்துல, ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல, ஏதோ ஒரு சூசைட் தாட்ஸ்ல, ஏதோ ஏதோ பல எண்ணங்கள்னால சிறைப்பட்டு, ஏதோ இந்த உலகப்பூர்வமான கவலைனால சிறைப்பட்டு, ஆஹ் இன்னும் சொல்லணும்னா பலவித துன்பங்கள், கஷ்டங்களுக்குள்ளாக சிறைப்பட்டிருக்கிற எல்லோரிடத்திலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். யாக்கோபுக்கு களிப்பு. நீங்க யாக்கோபின் சந்ததிங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் யாக்கோபின் சந்ததி, அவங்க இஸ்ரவேலின் சந்ததி. இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் களிப்புனா என்ன? ஃபர்ஸ்ட் களிப்புனா அளவில்லாத சந்தோஷம். களிப்போடு மகிழ்ந்து களிக்கூறுன்னு சொல்லுவாங்கல்ல, களிக்கூறு. அன்போடு சந்தோஷமா, எப்பொழுதும் சந்தோஷமா களி கூர்ந்து, சந்தோஷத்தின் வார்த்தையோடு சந்தோஷத்தோடு, அதாவது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். மகிழ்ச்சினா ஆனந்தம். மகிழ்ச்சினா சந்தோஷம் ஒரு சில நிமிடம் மட்டும்தான் இருக்கும். மகிழ்ச்சி, களிப்பு அது நிரந்தரமா இருக்கும். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த மகிழ்ச்சியோடு கடைசி வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா, இந்த வார்த்தையின்படி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய எல்லா சிறையிருப்பும் மாற்றுவார். உங்களுடைய எல்லா கவலைகள், உங்களுடைய கடன்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்த உங்கள் வருங்கால பிள்ளைகளை குறித்த கவலைகள் இசப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அவ்வளவு பெரியவராய் இருந்தும், வானத்தை சிங்காசனமாய், பூமியை அவர் பாதப்படியாய் கொண்டிருந்தும், பாதப்படியில் இருக்கிற நம்மளே அவருடைய வல்லமையை யோசிக்காம இருக்கணும். ஆனா அவர் மேலிருந்து நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இசப்பா இந்த நேரத்திலும் இசப்பா வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் இசப்பா யார் உணர்வில்லாம இசப்பா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல உணர்வை கட்டளையிடுகிறார்கள் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். இசப்பா வருகைக்காக நாங்களும் ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தப்படுத்த உம்முடைய அன்பை இசப்பா நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீர் தகப்பனே. நம்முடைய அன்பை சுமந்து செல்லுகிற ஆட்டுக்குட்டியாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கடந்து வருவீராக தகப்பனே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நடத்துவீராக தகப்பனே. இசப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சிறையிருப்பின் அனுபவம் எல்லாம் இயேசு நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா உண்மை தேடக்கூடாதபடி காண இருக்கிற சிறை இருப்பு இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா பாரம்பரிய சிறையிருப்பு
இசப்பா அதெல்லாம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இசப்பா துன்பத்தின் கஷ்டங்கள், இசப்பா பலவீனங்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாவற்றையும் உமது அன்பின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பெடுங்க. நீர் பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் இசப்பா நீர் வரும்போது சகல குறைவுகளும் மாறி நிறைவாய் இசப்பா ஆனந்த களிப்புள்ள தைலத்தோடு எங்களை அபிஷேகம் பண்ணி இசப்பா யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று உம்முடைய வார்த்தையின்படி இசப்பா வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிற யாக்கோபின் சந்ததியாய் இஸ்ரவேலின் சந்ததியாய் எங்களை ஆசீர்வதித்தருளும் தகப்பன். எங்களை பிளஸ் பண்ணுங்க ராஜா. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உமக்கு செவி கொடுத்து உம்முடைய சத்தியத்தினூடாய் நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுகிறார் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகணும் தகப்பன். நீர் மாத்திரம் பெருகும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.